வேறு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு இந்த பாண்டியனை பார்த்து கற்றுக்க. என்னம்மா அப்படியே யோக்கிய சிகாமெல்லாம் பெற்று வச்சுக்கிற மாதிரி பேசுற? அப்புறம் இவன் மட்டும் என்ன யோக்கியனா? அடுத்தவன் வீட்டு பிள்ளைய தெரியாம எடுத்துட்டு போனா பரதேசி பயணமா? இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற? இவன் விருப்பப்பட்டு தானே கூட்டுக்கு வந்த. ஓ மாய் மாதிரி கடத்திக்கு வரல. பேசியா பேசு. நீ பேசுற எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க போற. பார், என் பையன் குமார் ஜெயில இருந்துருவான்னு மட்டும் நீ நினைக்காத. கூடிய சீக்கிரம் நான் அவனை வெளியே கூட்டு வருவேன். அப்ப தெரியுண்டா இந்த சக்தி வேலை யாருன்னு உங்களுக்கு. அவன் ஜெயில இருக்கிற வரைக்கும் தான் உசுருக்கு பாதுகாப்பு. வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான். அவன் டேய் சில்லுண்டு பாத்துலாண்டா, பாத்துலாம். யார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பாத்துலாண்டா. யாரு கைய கால யாரு உடைக்கன்றதையும் பாத்துலாண்டா. பாத்துலாமா? பாத்துலாண்டா. ஏலே, இந்த ஆள்தான் பொறிக்கு மாதிரி பேசிக்கிறதா, நீ அதுக்கு பதில் சொல்லிக்கிறியாடா? சொன்னா கேள்ற. இந்த எல்லாம் ஒரு ஆள்றாரு. ஏலே வாடா, வந்த வேலையை பார்ப்போம். ஆளை போற இந்த ஆள்கிட்டெல்லாம் தேவையெல்லாம் பேசி பொழுத போக்கடிச்சுக்கிட்டு. வேலை வீட்டு இல்லாதவங்க தான் இப்படி ரோட்டில் நின்று கத்துவாங்க. சும்மா வாழ்னு கத்தாம ஏதாவது வேலை வீட்டு இருந்தால் பாரு. யோ, பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணால் எடுத்து சொல்லி திருத்த பார்க்கணும். அதை விட்டு அவனுக்கு துணைக்கு நிற்கக்கூடாது. புரியுதா? என் பிள்ளையை நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாங்க. எங்களால் உன் மகனுக்கு ஏதாவது ஆயிரம் நினச்சி பயப்படாத. என் மயங்க என் பேச்சை மீறி உன் மயம் மேலே கண்டிப்பாக கை வைக்க மாட்டாங்க. புரியுதா? வாரியா, ஊரில் இருக்க எல்லாரும் எங்களை மாதிரி இருந்துட மாட்டாங்க. உன் மேய கேட்டி இருக்கியால, அவன் யார் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் வாழாட்டின மாதிரி ஆட்டினாண்டு வச்சுக்க. உன் கொதை கந்தலாகி போயிடும். ஒட்டை நறுக்கி விட்டுருவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உன் மகனை திருத்துற வேலையை பாரு. அதை விட்டு என்கிட்ட வந்து வல்லு குழச்சிக்கிட்டு எத்த மகனை ஒழுக்கமாக வளர்க்க தெரியல. இந்த ஆள்லாம் பெரிய மெடிச்சுட்டு ஊருக்கே கொலாடி சொல்லி சை வேற வேலை. இந்த எல்லாம் ஒரு ஆள் ரெண்டு வேலையை தேவைக்கிறது.